வானவில் வாழ்க்கை இந்நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் அல்கெமி. அல்கெமி லைஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் ப்ரோக்ராம். ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்னால் முடியவே இல்லை. முழங்கால் எட்டு கூட வைக்க முடியல. பேக் பெயின் பயங்கரமாக இருந்தது. இப்போ 2 நாளாக எனக்கு எந்த வலியுமே இல்லை. கொஞ்சம் அமைதி கிடச்சிருக்குது. சார் இவ்வளோ பெரிய விஷயத்த ரொம்ப சிம்பிளாக சொன்னார். நான் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது இது எவ்வளோ யூஸ்ஃபுல் இந்த ஏஜில் அப்படிங்கிறது நல்லா தெரியுது. ஸோ இது நிறைய யங்ஸ்டர்ஸுக்கு போய் சேரணும் அப்படின்னு சார் நான் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். நீ போய் பார்க்கலாமே, என்னதான் சொல்லி கொடுக்குறாங்க பார்க்கலாம் அப்படின்னு. ஐ மீன் திஸ் இஸ் சிம்பிளி மைண்ட் ப்ளோயிங். என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல இந்த மாதிரி. என்னால் இப்போ நான் ஸ்ட்ரெயிட்டாக நிற்கிறேன், முட்டி மறக்காமல் நிற்கிறேன்னா it is truly magical. அல்கெமி உங்கள் வாழ்வை மாற்றப் போகும் 2 நாள் நிகழ்ச்சி. இலவச அறிமுக வகுப்பு மார்ச் 14. அடுத்த அல்கெமி நிகழ்ச்சி இடம் ஈரோடு மார்ச் 18 மற்றும் 19 சனி மற்றும் ஞாயிறு. மேலும் விவரங்களுக்கு 75024 66600 96988 80908 0422 421722. வணக்கம். இது உங்கள் அபிமான வானவில் வாழ்க்கை. வண்ணமயமான இந்த வாழ்க்கைய மேலும் சந்தோஷமா வாழ்றது எப்படின்னு நிறைய கேள்விகளோட கேட்பதற்காக இன்னைக்கு நம்ம அரங்குக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. அந்த எல்லா விதமான கேள்விகளுக்கும் எளிமையாகவும் இனிமையாகவும் நமக்கு புரியும்படி பதில் சொல்வதற்காக தக்ஷிணா ஃபவுண்டேஷன் நிறுவனர் அல்கெமி மித்ரே சிவா அவர்கள் குருஜி வந்திருக்காங்க. உங்கள் கேள்விகள் எதுவாக இருந்தாலும் தாராளமா நீங்க அவர்கிட்ட கேளுங்க. அற்புதமான விளக்கங்களோடு இந்த நிகழ்ச்சிக்கு நாம் இனிமையாக செல்வோம். வணக்கம். இந்த வானவில் வாழ்க்கை நிகழ்ச்சியில மறுபடியும் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வாழ்க்கைங்கிறது சந்தோஷமாக இருப்பதற்காகத்தான் வாழ்க்கையே. பிறக்கும் போது நம்ம எல்லாரும் அப்படித்தான் இருந்தோம். சின்ன குழந்தையா இருக்கும்போது எப்போ ஒரு மனிதன் அந்த இயல்பு நிலையை, அந்த புரிதலை இழந்து விட்டானோ, சந்தோஷத்தை இழந்துட்டான். இதை எப்படி திரும்ப பெறுறது? இதுக்கு ஒரு பெரிய புரிதல் தேவைப்படுகிறது. அந்த புரிதலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சி வார வாரம் செய்து கொண்டிருக்கிறோம். உங்களை எல்லாம் இந்த வானவில் வாழ்க்கை, வானவில் போல உங்க வாழ்க்கை மலர்வதற்கான ஒரு புரிதலை ஏற்படுத்தக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு மறுபடியும் உங்களை வரவேற்கிறேன். கேள்வியை கேட்கலாம். வணக்கம் குருஜி. காலையில் நேரத்தில் எந்திரிக்கணும்னு நினைக்கிறேன், எந்திரிக்க முடிய மாட்டேங்குது. எந்திரிக்கணும்னு நினைக்கிறதும் நான் தான், ஆனால் எந்திரிக்கவே விடுறது. இது நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கு. இதுக்கு என்ன தீர்வு? இது எப்படி இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம்? நீங்க உங்களுடைய கருத்தால அவங்க கேள்வியவே நல்ல கவனிங்க. அவங்க என்ன கேட்டாங்கன்னா, எந்திரிக்கணும்னு நினைக்கிறதும் நான் தான், மறுபடியும் தூங்குறதும் நான் தான். உண்மையும் அதுதாங்க. இது என்னன்னா, உங்க மனதுல கிட்டத்தட்ட 4 அடுக்குகளாக பிரிக்கிறாங்க. அந்த காலத்துல இது பதாஞ்சலி மகரிஷி என்ன சொல்றாரு, மனம் 4 அடுக்குகளாக இருக்குன்னு சொல்றாரு. அதாவது மேல் மனம், உள் மனம், ஆழ் மனம், சேர்ந்த ஆழ் மனம். இங்கிலீஷ்ல சொல்லணும்னா கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் மைண்ட், அன்கான்சியஸ் மைண்ட், கலெக்டிவ் அன்கான்சியஸ் மைண்ட்னு சொல்றோம். இது ரொம்ப டீட்டெயிலா டெக்னிக்கலெல்லாம் போக வேண்டாம். இந்த மேல் மனம்னு சொல்றது காரண அறிவுன்னு சொல்றோம். தமிழ்ல எளிமையா சொல்லணும்னா காரண அறிவு. கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கும், அதுக்கு பேர் தான் காரண அறிவு. இங்கிலீஷ்ல சொல்லணும்னா இன்டலெக்சுவல் மைண்ட்னு சொல்றோம். ஓகே, லாஜிக்கல் மைண்ட்னு சொல்லுவோம், இன்டலெக்சுவல் மைண்ட்னு சொல்லுவோம். இது மேல் மனம். இப்ப நான் பேசிக்கொண்டிருப்பது, நீங்க பார்க்கிறது, நடக்கிறது, வெளி சூழ்நிலைகளை கட்டுப்படுத்துவதற்காக இறைவன் நமக்கு கொடுக்கப்பட்ட மனம்தான் இந்த மேல் மனம்.
ஆனா இந்த மேல் மனம் வந்து சக்தி வாய்ந்த மனமா கிடையாது. வெளி சூழ்நிலையை கட்டுப்படுத்துவதற்கு மட்டுமே இது பயன்படும். இதை தாண்டிய அந்த உள் மனம்னு சொல்றோமே, சப்கான்சியஸ் மைண்ட்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. இன்னும் தெளிவா சொல்லணும்னா இன்ட்யூட்டிவ் மைண்ட்னு சொல்றோம். அந்த மனம் அது மிக மிக சக்தி வாய்ந்தது. அந்த மனதுக்குள்ள உங்களுடைய பதிவுகள், நீங்க செய்யக்கூடிய ஆழமான பதிவுகள் எல்லாம் அங்க போய் உட்காரு. அந்த மனதில் ஏற்படக்கூடிய பதிவுகள் தான் உங்களை கட்டுப்படுத்துமே தவிர மேல் மனதில் இருக்கக்கூடியது உங்களை கட்டுப்படுத்தார். ஓகே, இதுதான் இயற்கையின் சரி. இயற்கையில இப்படித்தான் வேலை செய்யும். அதாவது இப்ப யாரோ ஒருத்தங்க தப்பு பண்ணிட்டீங்க, இது ஏன்பா இப்படி தப்பு பண்ண, மன்னிப்பு கேளு அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, சாரி சார், மன்னிச்சுக்கோங்க சார் அப்படின்னு அவர் சொல்லுவான். அவன் சொல்லும் போதே தெரியுது, இவன் மன்னிப்பு கேட்கவே இல்லடா, சும்மா விளையாட்டுக்கு பேசுறான். இப்போ இவன் மன்னிப்பு கேட்டது மேல் மனதில் இருந்து கேட்டிருக்கிறான், அவன் உணரவே இல்லை அப்படின்னு நம்ம சொல்றோமா? அவன் உணரவே இல்லை. அந்த உணர்ற தன்மைன்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் உள்மனம்னு சொல்றோம், சப்கான்சியஸ் மைண்ட்னு சொல்றோம். அந்த உள் மனதுல அவன் உண்மையிலேயே மன்னிப்பு கேட்கவே இல்லை, மேலோட்டமா கேட்டுக்கிறான் மன்னிப்புன்ட்டு. அதே போல நான் காலையில எந்திரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது இந்த மேல் மனதுல மேலோட்டமா நீங்க நினைக்கிறீங்க, அது நடக்காது. ஆனா உணர்வுக்குள்ள ஆழமாக நான் நல்லா தூங்கணும் அப்படின்னு பதிவு பண்ணி வச்சிருக்கிறீங்க. இப்போ கேட்கும் போது நாளை காலையில நம்ம எந்திரிச்சிடணும் அப்படின்னு நினைச்சு படுத்தீங்கன்னா இந்த மேல் மனதுக்கு சக்தி இல்லை. காலையில உள்ளபடியே அந்த 5:59க்கு அலாரம் 6 மணிக்கு வச்சிருக்கிறீங்க, அந்த 5:59க்கு எழுந்திருச்சு மறுபடியும் அலாரத்தை அடிச்சு ஆஃப் பண்ணிட்டு நல்லா தூங்குப்பா, எந்திரிச்சு என்னப்பா பண்ண போற, நீ எந்திரிக்கலன்னு இப்ப எவன் வருத்தப்பட்டான் அப்படின்னு அந்த உள்ள இருக்கிற ஆழ்மனம் வந்து அங்க ஆதிக்கம் செலுத்தும். அது உணர்வு ரீதியா அது உங்களை பிடிச்சி மறுபடியும் தூங்க வச்சிரும். இப்போ இதுதான் பிரச்சனை. இப்போ இந்த பிரச்சனையில இருந்து எப்படி வெளியில வர்றது அப்படின்னா, ஆழ் மனதுல போய் அந்த பதிவுகளை மாற்ற வேண்டும். இது தூக்கத்துக்கு மட்டும் இல்லைங்க, உங்களுடைய எல்லா பழக்க வழக்கத்திலையும் நீங்க இப்படித்தான் சிக்கி இருக்கிறீங்க. சிகரெட் குடிக்கிறதுல இருந்து, காஃபி சாப்பிடுறதுல இருந்து, தண்ணி போடுற பழக்கத்தில இருந்து, எல்லா பழக்கமும் இப்படித்தான் அடிமைப்பட்டு கிடக்கிறோம். ஸோ இதுல இருந்து வெளியில வர்றதுக்காகத்தான் இந்த அல்கமி நிகழ்ச்சியில அதுக்கான டூல்களை, கருவிகளை கொடுத்து நிறைய பேருக்கு இதை உணர வைக்கிறோம். ஸோ இதுக்கு பேர் இன்னைக்கு மாடர்ன் சயின்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா ஹேபிச்சுவல் இன்டெலிஜென்ஸ் சொல்றாங்க. சம்திங் ஒரு ஹேபிட்டா நீங்க கிரியேட் பண்ணிட்டே போனீங்கன்னா உங்க ஆள் மனதில் போய் பதிஞ்சிரும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? அப்பதான் அது வேலை செய்யும். இப்போ ஒரு டிவியில ஒரு விளம்பரம் போடுறாங்க, ஒரு சோப்போ இல்ல ஒரு பேஸ்டோ ஒரு விளம்பரம் போடுறாங்க. அந்த விளம்பரம் பாத்தீங்கன்னா ஒரு தடவை போட்டுட்டு விட்டுறலாம். அவன் ஏன் 10 தடவை 100 தடவை ஒரே விளம்பரத்தை போடுறாங்க அப்படின்னா உங்க ஆள் மனதில் போய் அது பதியணும். அது பதிஞ்சிருச்சுன்னா அவன் வேலை முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நீங்களே நினைச்சாலும் அதை வாங்காம இருக்க மாட்டீங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ எதை செய்தாலும் ஆள் மனதில் ஒரு பழக்கமாக ஏற்படுத்தும் போது அது சாத்தியமாகிவிடும். அது அற்புதமான விளக்கம் ஐயா. அது குருஜி வந்து எங்களுக்கு வகுப்புல அந்த விஷயத்தை சொல்லி கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு விஷயத்தின் மீது நம்ம மிகுந்த அதீத ஆர்வம் வைக்கிறோமோ, இப்ப நாளைக்கு வந்து காலையில டூர் போகணும், ட்ரெயின் வந்து 5 மணிக்கு அப்படின்னா நம்ம இன்னைக்கு நைட் இருந்தே பதட்டம் இருக்கும். தூங்குனீங்கன்னா நீங்க 4:40க்கு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா முழிப்பு வந்துடும். அத மாதிரி ஒவ்வொரு நாளும் சுவாரஸ்யமா விடிய போகுது அப்படின்னு நினைச்சீங்கன்னு எங்களுக்கு வகுப்புல சொல்லி கொடுத்துருக்காங்க. சோ நீங்க அதை வந்து ஆள் மனசுல பதிஞ்சிடும் அந்த விஷயம், அந்த ஆர்வமா இருக்கிற விஷயம். சோ ஆழ்மனத்தின் மூலமா பதிய வச்சிட்டோம்னா அலாரம் எல்லாம் தேவையில்லை, பாடிக்குள்ள இன்டர்னல் கிளாக் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொன்னாங்க. அற்புதமான கேள்வி. அடுத்த கேள்விங்க. இப்போ இருக்கிற யங்ஸ்டர் கிட்ட ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால அவங்க தவறான வழியில போறாங்க. நம்ம என்னதான் அட்வைஸ் பண்ணாலும் அவங்க எடுத்துக்கிறதே இல்லை. அவங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது இதை? அவங்க வந்து இந்த அடலசன்ஸ், டீனேஜ் டு நெக்ஸ்ட் பருவம், அந்த ஒரு சென்சிட்டிவான ஒரு கேள்வி அவங்க கேட்டிருக்காங்க. ஒரு தாய் அந்த ஸ்டேஜ்ல இருந்து நம்மளும் பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு உங்களுடைய ஒரு விளக்கம் ஐயா. இந்த ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த டீனேஜ் பாய்ஸா இருக்கட்டும் அல்லது கேர்ள்ஸா இருக்கட்டும், இவங்க வந்து அந்த ஹார்மோனியல் சேஞ்சஸ் நடக்கும் பொழுது
ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அவங்களுடைய வாழ்க்கையினுடைய செயல்பாட்டில் பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது. இதை எப்படி கட்டுப்படுத்துறது? முதல்ல அந்த வார்த்தையே தவறு. இதை கட்டுப்படுத்தணும்னு நினைக்காதீங்க. இது இயற்கையில ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம். ஒரு ஆணுக்கு பெண்ணு மேல ஏற்படக்கூடிய ஈர்ப்பு, ஒரு பெண்ணுக்கு ஆண் மேல ஏற்படக்கூடிய ஈர்ப்பு இயல்பாகவே அந்த ஒரு 13-14 வயசுல ஏற்படும். இது இயற்கையின் சட்டம். இது நானும் நீங்களும் உருவாக்குறது இல்லை. உண்மையா இல்லையா? இது நாம உருவாக்குறது இல்லை. ஒரு 7 வயசுல ஒரு ஆணுக்கு பெண்ணு மேல ஈர்ப்பு ஏற்படுறது இல்லை. ஒரு ஆணுக்கு பெண்ணு மேல ஈர்ப்பு ஏற்படுறது இல்லை. திஸ் இஸ் a biomagnetic energy which is entering into your மூலாதாரா. இந்த சக்தி அந்த மூலாதாரத்துக்கு போகும்போது அந்த ஈர்ப்பு ஏற்படும். இது இயற்கையான ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் இதை புரிஞ்சுக்கணும். இது யாரும் உருவாக்குறது இல்லை. உங்க பொண்ணோ உங்க பையனோ இதை அவங்க உருவாக்கலைங்கிறத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். இது இயற்கை கொடுத்த வரப்பிரசாதம். என்னன்னா இந்த சிருஷ்டி வளரணுங்கிறதுக்காக, இது உடல் உறவு சேர்க்கையின் மூலியமாக இந்த சிருஷ்டி வளரணுங்கிறதுக்காக இயற்கை ஏற்படுத்தின ஒரு விதிமுறை. இது ஃபர்ஸ்ட் இதை புரிஞ்சுக்கணும். இது தவறு கிடையாது. இந்த தவறு அப்படின்னு உங்களுக்குள்ள நீங்க ஆழமா போட்டிருக்கிற பதிவு தான் நீங்க என்ன பண்றீங்க, உங்க குழந்தைங்க கிட்ட ரியாக்ட் பண்ணிடுறீங்க. யூ ஆர் ரியாக்டிங் டு யுவர் சில்ட்ரன். ஃபர்ஸ்ட் அந்த ரியாக்ஷனே அவனை உங்களுக்கு எதிர் செயலாகத்தான் மாற்றும். முதல்ல அந்த ரியாக்ஷன் இல்லாம இருக்கணும். இந்த ரியாக்ஷன் எப்ப இருக்காது அப்படின்னா, நீங்க அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டாதான் நீங்க ரியாக்ட் பண்ண மாட்டீங்க. யூ வில் ஸ்டார்ட் ரெஸ்பாண்டிங் டு யுவர் சில்ட்ரன். ஃபர்ஸ்ட் உங்க குழந்தைங்களை அதை தவறுங்கிற முறையில நீங்க பேசாதீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க பேசுறதே அவங்களுக்கு அதனாலதான் ஏத்துக்கொள்ள மாட்டாங்க. உங்க குழந்தைங்களுக்கு நீங்க சொல்றத கேட்கணும்னா உங்க குழந்தைங்களுடைய ட்ரஸ்ட முதல்ல நீங்க வின் பண்ணணும். அவங்களுக்கு நீங்க சொல்றத அவங்க கேட்கணும், அவங்க ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க இல்லையா? நீங்க ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு எதிர்பார்க்கறத விட அந்த ரெஸ்பெக்ட நீங்க சம்பாதிக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் திங் இஸ் யூ ஹேவ் டு ஏர்ன் த ரெஸ்பெக்ட் ஃப்ரம் யுவர் சில்ட்ரன். எப்போ நீங்க உங்க குழந்தைங்க கிட்ட அந்த மரியாதையை நீங்க சம்பாதிச்சிட்டீங்களோ, நீங்க என்ன சொன்னாலும் அந்த குழந்தைங்க கேட்பாங்க. குழந்தைங்க மேல தவறு கிடையாது. நம்பர் 1. நம்பர் 2, இது முதல்ல ஒரு தவறான விஷயம் அப்படிங்கிறத தவிர்த்துருங்க. அது உங்க மனதுக்குள்ள ஆழமா உட்கார்ந்துருக்கு. யூ அண்டர்ஸ்டாண்ட்? அது தவறு கிடையாது. அது இயற்கையில ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம். இந்த மாற்றம் நடக்கும் பொழுது அந்த குழந்தைங்களுக்கு பல கேள்விகள் இருக்கும். அந்த கேள்விகளை ஒரு அன்பார்ச்சுனேட்லி அந்த குழந்தை அம்மா அப்பா கிட்ட மட்டும் பேசவே கூடாது. ஊர் உலகத்தில் இருக்கிறவங்கள்ட்ட ஒன்னும் தெரியாத நண்பர்கள்ட்ட போய் இதை கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு சூழ்நிலை நம்ம சமுதாயத்துல நம்ம ஏற்படுத்தி வச்சிருக்கோம். முதல்ல இதுதான் மிகப்பெரிய தவறு. குழந்தை கிட்ட தவறே இல்லை. இந்த ஒரு விஷயத்த ஒரு தாய் தந்தையரை தவிர வேற யாருங்க பொறுப்பான ஒரு கைடன்ஸை ஒரு குழந்தைக்கு கொடுக்க முடியும்? கொடுக்க முடியுமா வேற யாராவது? முடியவே முடியாது. ஒரு தாய் தகப்பனுக்கு இல்லாத ஒரு அக்கறை உலகத்துல யாருக்குமே கிடையாது. அப்படி இருக்கும்போது இவ்வளவு ஒரு சென்சிட்டிவான ஒரு உண்மையான ஒரு விஷயத்தை ஒரு தாய் தந்தை தான் ஒரு டீனேஜ் பெண்ணுகிட்டயோ ஆணுகிட்டயோ தைரியமாக தெளிவாக இயல்பாக சகஜம். இது என்னைக்கு வருதோ இந்த பிரச்சனை தீந்துரும். அந்த குழந்தைங்க ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆயிடுவாங்க. Because it is something happening inside them. It is not something which is very wrong. முதாயம் புரிந்து கொள்ள வேண்டும். You understand? அந்த புரிதல் என்னைக்கு வருதோ இந்த பிரச்சனை சால்வ் ஆயிடும். இல்ல அது நீங்க சொல்ற சரியான விஷயங்க ஐயா. அந்த டீனேஜ் பசங்களோ அல்லது பொண்ணுங்களோ தன்னுடைய நண்பர்கள் கிட்ட ரொம்ப ஃப்ரீயா இருக்காங்க. பெத்தவங்க கிட்ட ஒரு சின்ன ஒரு அந்த இன்பிட்வீன் டிஸ்டன்ஸை நம்ம பிரேக் பண்ணி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடணும். அந்த பசங்களோட ஒரு சமீபத்துல ஒரு திரைப்படத்துல அது காட்டுவாங்க. அந்த வகையான அப்பாக்கள், ஒரு அப்பா தன்னுடைய மகனுக்கு ஏற்படக்கூடிய அந்த ஒரு பதட்டத்தை அவர் ஈஸியா தனிச்சு வைப்பார். இதான் அவன் பொண்ணு, இதான் ஃப்ரெண்டு, பேசி பழங்க. இன்னொரு அப்பா கண்டிப்பார். சோ அதே போல நம்ம நமக்குன்னா இந்த விஷயத்துல இருந்து நம்ம மேற்கொண்டு வரலாம் அப்படிங்கறதான விளக்கம். அது நல்ல விஷயம். அடுத்த கேள்வி. இன்னைக்கு தண்ணி பிரச்சனைங்கிறது எங்க பார்த்தாலும் நிறைய இருக்கு. அதை தீர்க்க போறவங்க தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் சந்திக்கிறாங்க. இப்போ அதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க? கேள்வி ஒரு 10-15 வாரங்களுக்கு பேச வேண்டிய கேள்விய ஒரே கேள்வியா கேட்டா போல் இருக்கு.
மிகப்பெரிய ஒரு ஒரு விஷயத்தை கேட்டிருக்கிறீங்க. இது சாதாரணமா பதில் சொல்ல வேண்டிய விஷயமே அல்ல. முதல்ல இந்த தண்ணி பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு என்ன தீர்வு? அப்படி தண்ணின்னா யாருன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கங்க. தண்ணின்னா யாரு? என்னுடைய கேள்வி பாருங்க, தண்ணின்னா நான் என்னன்னு கேட்கல, தண்ணின்னா யாருன்னு கேட்டேன். அப்படின்னா தண்ணி ஜடப்பொருள் அல்ல, இது ஒரு மாபெரும் உயிர் பொருள்ங்க. இத ஒரு ஜடப்பொருளாக அன்பார்ச்சுனேட்லி இந்த உலகமே அப்படித்தான் பார்க்கிறது. இதை விட ஒரு கொடுமையா, இப்போ இந்த இடத்துல ஒரு 10-15 பேர் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா 16ஆவதாக இங்க ஒரு மனிதர் இங்க உட்கார்ந்து இருக்கிறாருங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க, இந்த நீர் இங்கே 16ஆவது ஒரு மனிதராக உட்கார்ந்து இருக்கிறார். 16ஆவது மனிதர் அவரு உயிர் மட்டும் இல்ல, இந்த 15 பேரை விட 1000 மடங்கு சக்தி வாய்ந்த உயிர் பொருளாக இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அப்படின்னா இட் இஸ் த சுப்ரீம் இன்டெலிஜென்ஸ் ஆஃப் இந்த என்டையர் காஸ்மாஸ். நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்போ நான் உங்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறேன், இந்த கேமராவில் பதிவாகி கொண்டிருக்கிறது, என்னுடைய படத்தை பதிவு பண்ணி கொண்டிருக்கிறாங்க, இந்த மைக்ல ஆடியோ பதிவாகி கொண்டிருக்குது. இது ரெண்டை தான் பதிவு பண்ண முடியும். ஆனா உங்க மைண்டு இப்ப நான் பேசுறதை பதிவு பண்ணுது. இதையெல்லாம் தாண்டி இந்த நீர் என்னுடைய உங்களுடைய உணர்வையும் சேர்த்து பதிவு பண்ணி கொண்டிருக்குது. நான் பேசுவதை மட்டும் இல்லைங்க, உணர்வையே பதிவு பண்ணுது. நல்லா புரிஞ்சுக்கணும். இது என்னுடைய உணர்வு, அது பதிவு மட்டும் பண்ணலைங்க, பதிவு பண்ண அந்த உணர்வை இவர்கள் நம்மளை பத்தி தான் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு தன்னுடைய சகாக்களுக்கு தகவலும் அனுப்பி கொண்டிருக்கு. உங்களாலையும் என்னாலையும் செய்ய முடியாத விஷயம். சகாக்கள் எங்கெல்லாம் இருக்கிறாங்க? இந்த பிரபஞ்சம் முழுக்க இருக்கிறாங்க. இந்த காத்துல இருக்குது, ஈரப்பதம் இருக்குது, உங்க உடம்புக்குள்ள 70% நீர் இருக்குது. உங்க உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய நீருக்கும் இந்த கணத்தில் இவர்கள் தகவல் அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். நல்லா புரிஞ்சுக்கணும். அப்படின்னா எப்பேற்பட்ட ஒரு உயிர் பொருளை நம்ம பக்கத்துல இருக்குது, நம்ம கூடவே இருக்குது. புரிஞ்சுக்கணும். அந்த காலத்துல ரிஷிமார்கள் எல்லாம், சாது சன்னியாசிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா கையில கமண்டலத்தோட தெரிவாங்க. அந்த கமண்டலத்துல தண்ணி இருக்கும். யாரையாவது உங்களை வாழ்த்தணும் இல்ல சபிக்கணும் அப்படின்னா முதல்ல தண்ணி எடுத்து கையில ஊத்தி அதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இவனை அழித்து விடுன்னு சொல்லி உங்க மேல தூக்கி வீசுவாங்க. ஒரு துப்பாக்கியோ கத்தியோ தேவையில்லை உங்களை அழிப்பதற்கு. அந்த நீர் ஒன்று போரும், உங்களை உண்டு இல்லைன்னு துவம்சம் பண்ணிவிடும். இப்போ இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த தண்ணி கூட ஒரு நெருக்கமான தொடர்பு வைத்திருந்தார்கள். அந்த நீர் அந்த உயிர் பொருளை நன்கு உணர்ந்திருந்தார்கள், நெருக்கமான ஒரு தொடர்பு வச்சிருந்தாங்க. அதனால அது என்ன சொன்னாலும் அவர் சொல்ற அந்த ரிஷி சொல்றதுக்கு அது கட்டுப்படும். பஞ்சபூதத்தில் ஒரு பூதம் அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்குதுன்னா எந்த அளவுக்கு ஒரு அதன் கூட ஒரு இணக்கம் இருந்திருக்கும் பாருங்க. ஒரு கோயில் கும்பாபிஷேகம் நடக்குது, 12 வருஷங்களுக்கு ஒரு முறை நடக்கும் கும்பாபிஷேகத்துக்கு 41 நாள் மண்டல பூஜை செய்து அந்த நீரை வைத்துதான் செய்வார்கள். அவர்கள் உச்சரிக்கும் ஒவ்வொரு மந்திரத்தின் அதிர்வுகள் எல்லாம் அதில் பதிவாகிறது. அதை எடுத்துக்கொண்டு மேலே போய் ஊத்தி அந்த கும்பத்துக்கு, அந்த கோயிலுக்கே ஒரு சக்தி ஊட்டுவாங்க. அதை எடுத்து நம்ம மேலே எல்லாம் தெளிக்கும் போது நம்மளுடைய வாழ்க்கை சுபிட்சம் அடைகிறது. ஒரு கோயிலுக்கு போறீங்க, அங்கே அர்ச்சகர்கள் மந்திரம் சொல்வார்கள், அதிலிருந்து வரக்கூடிய நீரை தான் உங்க கையில தீர்த்தம்னு கொடுக்குறாங்க. அதை நீங்கள் சாப்பிடும் போதும் தலையில வைக்கும் போதும் மிகப்பெரிய ஒரு அதிர்வு உண்டாகிறது. இது இந்து சமயத்துல மட்டும் இல்ல, எந்த ஒரு ரிலிஜனை வேணாலும் எடுத்து பாருங்க. இஸ்லாமிய மதமாக இருக்கட்டும், நீரை வைத்துத்தான் அவர்கள் சடங்கு செய்வார்கள். கிறிஸ்டியன் மதமாக இருந்தாலும் அந்த பேப்டிசம்னு சொல்லுவாங்க, ஞானஸ்தானம்னு, நீரை வைத்துதான் செய்வார்கள். ஒரு மனிதன் ஆதி முதல் அந்தம் வரை நீர் என்ற ஒரு நண்பன் இல்லாமல் எந்த கணமும் வாழ முடியாது. யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஒரு குழந்தை கருவில் இருக்கும் போது கூட வயிற்றுக்குள் நீருக்குள்ளே தான் இருக்கும். தண்ணி குடம் உடைஞ்சு வெளியில வரும்போதுதான் ஒரு குழந்தையே பிறக்கும். சாகும் போதும் சரி, செத்த அப்புறமும் எரிச்சு முடிச்சு சாம்பலை கொண்டு போய் தண்ணியில தான் கரைக்கிறோம். சோ நீர் என்ற ஒரு விஷயத்துக்கு அவ்வளவு ஒரு மகத்துவம் இருக்குது, மிகப்பெரிய உயிர் பொருள். இதை அந்த காலத்துல 3000 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிட்டாங்க. இதை ஏன் நான் இவ்வளவு தூரம் சொல்றேன் அப்படின்னா, சமீபத்துல ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி இயற்கை விரும்பி ஒரு பெரிய மாபெரும் விஞ்ஞானி
ஜப்பான்ல அவர் பேரு மொசோரோ எமோட்டோன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சயின்டிஸ்ட். இவர் இப்ப நான் சொன்ன விஷயத்த ப்ரூவ் பண்ணிட்டார், விஞ்ஞான பூர்வமா ப்ரூவ் பண்ணிட்டார். இந்த தண்ணிக்குள்ள இருக்கக்கூடிய இந்த தண்ணியை சாம்பிளாக எடுத்து லேப்ல போய் ஒரு 15 வருஷம் பரிசோதனை பண்ணி அதனுடைய மாலிகுலர் ஸ்ட்ரக்சரை மைக்ரோஸ்கோப்ல ஃப்ரீஸ் பண்ணி போட்டோ எடுத்திருக்கிறார். அற்புதமாக போட்டோ எடுத்திருக்கிறார். அது பாத்தீங்கன்னா எப்போ ஒரு மனிதன் நன்றி உணர்வோடு இருக்கிறானோ அதோட ஸ்ட்ரக்சர் வந்து கிறிஸ்டல் மாதிரி அவ்வளவு அழகாக இருக்கிறது. இப்போ நான் கோபப்படுகிறேன் என்று சொன்னால் அடுத்த கணம் அதோட மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் உடைந்து சிதறி விடுகிறது. அப்படின்னா மனிதனுடைய ஒவ்வொரு உணர்வையும் அது ஒவ்வொரு கணமும் பார்த்து கொண்டே இருக்குது, உணர்ந்து கொண்டே இருக்குது. அப்படின்னா நம்மளை விட 1000 மடங்கு சென்சிட்டிவான இந்த தண்ணிங்க, இப்போ இப்பேற்பட்ட ஒரு தண்ணிய நாம எப்படிங்க மதிக்கணும்? அவ்வளவு சென்சிட்டிவான ஒரு உயிர். இப்போ நீங்க எனக்கு ஒரு gift கொடுக்குறீங்க, அந்த கிஃப்டை நான் வாங்கி வச்சுக்கிட்டு உங்களுக்கு நன்றியே சொல்லல. இப்ப 2வது முறை எனக்கு ஒரு பரிசு கொடுக்குறீங்க, அதை நான் வாங்கி வைத்துக் கொண்டு உங்களுக்கு நன்றி சொல்லவில்லை. 3வது முறையாக எனக்கு ஒரு பரிசு கொடுக்கிறீர்கள், அதை நான் வாங்கிட்டு நன்றி சொல்லல. 4வது முறை எனக்கு gift கொடுக்கணும்னு உங்களுக்கு தோணுமா? தோணவே தோணாது. என்னடா இந்த மனுஷனுக்கு 3 தடவை பரிசு கொடுத்திருக்கோம், ஒரு நன்றி கூட இல்ல, இவனுக்கு எதுக்கு நான் கொடுக்கணும்னு உங்களுக்கு தோணும். இந்த உயிர் பொருளுக்கு இப்படி தோணுச்சுன்னா நம்மளை எல்லாம் காக்கக்கூடிய ரட்சிக்கக்கூடிய இவ்வளவு பெரிய மாபெரும் ஒரு உயிர் பொருள் இங்கே இருக்கிறது, அவன் நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். பிறந்ததுல இருந்து வாழ்ற ஆதாரமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் சாகிற வரைக்கும் இவ்வளவு விஷயத்தை நமக்கு கொடுத்திருக்கிறானே, இவனுக்கு என்னைக்காவது நன்றி சொல்லி இருக்கிறோமா? ஒரு நன்றி உணர்வை எந்த காலத்திலையும் வெளிப்படுத்துறதே இல்லை. நன்றியை விடுங்க சார். இப்போ ஒரு மழை பெஞ்சதுன்னு வைங்க, ஆபீஸ் விட்டு வெளியில போறேன், ஐயோ மழை பெய்யுதே, ஐயோ நான் நனைஞ்சிருவேனே, நான் எப்படி வீட்டுக்கு போறது அப்படின்னு அவனை எரிச்சல் பட்டு நிறுத்துறீங்க. இப்படி அவனை உதாசீனப்படுத்தினா அவ்வளவு பெரிய சென்சிட்டிவான ஒரு நீர் எப்படிங்க நம்மளை தேடி வரும்? வரவே வராது. அவன் வராம இருக்கிறதுல ஒன்னும் ஆச்சரியமே இல்லை. ஏன்னா நம்ம கிட்ட அந்த உணர்வே இல்லை, அவனை வரவேற்கவும் இல்லை, அவனுக்கு நன்றி உணர்வை வெளிப்படுத்தவே இல்லை. இதுதாங்க பெரிய பிரச்சனை. சொல்யூஷனும் இங்கேயே இருக்குது. எப்போ ஒரு தண்ணி வேணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு உணர்வு வந்துருச்சுன்னா தண்ணி வான்னு சொல்லாதீங்க, கிடைச்ச நீருக்கு நன்றி உணர்வை வெளிப்படுத்துங்க. ஒவ்வொரு மனிதனும் இந்த தமிழ்நாட்டில் இன்று முதல் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை பேரும் இந்த நீர் என்னை காப்பாற்றி கொண்டிருக்கும், இந்த நீருக்கு நான் மிகப்பெரிய நன்றி அப்படிங்கிற உணர்வை ஒருத்தன் ஏற்படுத்திட்டான் அப்படின்னா மழை தானாக வந்துடுங்க. பக்கத்து மாநிலமோ இங்க இருக்கிற மாநிலத்தை போய் சண்டை போட தேவையில்லை, ஒரு கவர்மெண்ட் வந்து பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். இப்படி ஒரு விழிப்பு உணர்வை, ஒரு புரட்சியை ஏற்படுத்தணுங்கிறதான் தக்ஷணா ஃபவுண்டேஷனோட நோக்கம். இதுக்காக நீருக்கு நன்றின்னு ஒரு இயக்கமே ஆரம்பிக்க போறோம். அதனுடைய முதல் பகுதியாக திருச்சியில காவேரியில மிகப்பெரிய அந்த தண்ணி ஓடும் பொழுது அதுக்கு ஆர்த்தி எடுத்து அதுக்கு பெரிய நன்றியை செலுத்த போறோம். இதுதான் இதற்கு ஒரே தீர்வு. யூ அண்டர்ஸ்டாண்ட்? இந்த நன்றி உணர்வோடு எப்போ ஒரு மனிதன் இருக்கிறானோ மழை தானாக வந்துவிடும். நம்ம அது பின்னாடி போகணும்னு அவசியம் இல்லை, யாரும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கிடைத்த நீருக்கு நன்றி சொல்லுங்கள், அவன் தானாக வந்து விடுவான். அற்புதமான ஒரு சுப்ரீம் டிவைன் பீயிங் இன் திஸ் ஹோல் எக்ஸிஸ்டன்ஸ். அதாவது இப்படி நீருக்கு வந்து இப்படி ஒரு விளக்கம் இருக்குன்னு நினைச்சு கூட பார்க்க முடியல. வாயடைச்சு போயிட்டோம். யதார்த்தமா சொல்லணும்னா தேடல் என்பது உள்ளவரை வாழ்வில் ருசி இருக்கும். ஸோ கேள்விகள் என்பது எப்போதும் நம்ம கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த கேள்விகளோட நம்ம இணைஞ்சிருப்போம். இந்த வார நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு வானவில் வாழ்க்கையில் நாம் சந்திப்போம். முன்னாடி வந்து என்னால் முடியவே இல்லை, முழங்கால் எட்டு கூட வைக்க முடியல, பேக் பெயின் பயங்கரமாக இருந்தது. இப்போ 2 நாள் வந்து எனக்கு எந்த வலியுமே இல்லை, கொஞ்சம் அமைதி கிடச்சிருக்குது.
சார் வந்து இவ்வளோ பெரிய விஷயத்த வந்து ரொம்ப சிம்பிளாக சொன்னார். நான் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது இது வந்து எவ்வளோ யூஸ்ஃபுல் இந்த ஏஜில் அப்படிங்கிறது நல்லா தெரியுது. ஸோ இது வந்து நிறைய யங்ஸ்டர்ஸுக்கு போய் சேரணும் அப்படின்னு சார் நான் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். நீ போய் பார்க்கலாமே என்னதான் சொல்லி கொடுக்குறாங்க பார்க்கலாம் அப்படின்னு. ஐ மீன் திஸ் இஸ் சிம்பிளி மைண்ட் ப்ளோயிங். என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல இந்த மாதிரி. என்னால் இப்போ வந்து நான் ஸ்ட்ரெயிட்டாக நிற்கிறேன், முட்டியை மறக்காம நிற்கிறேன்னா இட் இஸ் ட்ரூலி மேஜிக்கல். அல்கெமி உங்கள் வாழ்வை மாற்றப் போகும் 2 நாள் நிகழ்ச்சி. இலவச அறிமுக வகுப்பு மார்ச் 14. அடுத்த அல்கெமி நிகழ்ச்சி இடம் ஈரோடு மார்ச் 18 மற்றும் 19 சனி மற்றும் ஞாயிறு. மேலும் விவரங்களுக்கு 75024 66600 96988 80908 0422 421722. வானவில் வாழ்க்கை இந்நிகழ்ச்சியை வழங்கியவர்கள் அல்கெமி லைஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் புரோகிராம்.